இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கட்டாயம் கிடைக்கும். இது வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு தடுமாறிட்டு இருந்தவங்களுக்குலாம் இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சி நல்ல முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருந்து அடுத்து எங்க பார்க்கிறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி தொல்லை சார்ந்தது. அப்ப இப்ப 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்க்கக்கூடிய இடம் நிவர்த்தியாகும். அப்ப இவர்களுடைய கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும். இவர்களுக்கு நோய் நொடிக்காக மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருந்தா அந்த மாத்திரை மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இனி வராது. உடல் நலம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உடல் நலம் மேம்படும், எதிரி தொல்லைகள் இவருக்கு விலகிடும், எல்லாம் நண்பர்களா வந்துருவாங்க. அப்ப எதிரிகள் விலகிடுவாங்க, கடன் தீர்ந்துடும், ஆரோக்கியம் மேம்படும், நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில் ஏற்படும். வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோக அமைப்பு இப்ப ஏற்படும். அப்ப அரசு சார்ந்த உத்தியோக அமைப்புக்கு தேடக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அப்ப தொழில் முன்னேற்றம், வருமானம், செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ல் இருக்கக்கூடிய சனி நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனமும் பிடிவாதமும் இருக்கும். அப்ப அந்த சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு, பிடிவாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு, பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு இவங்க செயல்பட்டா மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் இந்த ஆண்டில் கிடைக்கும் என்று கூறுகின்றேன். மேச ராசிக்காரர்கள் எப்பயுமே அவசரப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும், எதையும் எடுத்தா கம்மிட்டு ஸ்பீடா செயல்படக்கூடியவர்கள். இவங்க எப்பயுமே கொஞ்சம் நிதானிச்சு மற்றவங்க பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டா இவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி இவங்களுக்கு ஏற்படும். அப்ப ஒரு ராசி முடிந்தது. அடுத்த ராசி 2வது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியில வந்து 3 நட்சத்திரங்கள். ஒண்ணு வந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமுமே. அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம் 2 பாதம் மட்டும். மிருகசீரிடம் 1, 2. இந்த நட்சத்திரக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எப்பயுமே ரிஷப ராசிக்காரர்கள், இப்ப மேச ராசிக்காரர்கள் சொன்னோம், அவங்க எப்பயுமே ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, சுத்திட்டே இருப்பாங்க. பயணங்களை ரொம்ப விருப்பப்படுவாங்க, கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும், எதையும் யோசிக்கமா செயல்படக்கூடியவர்கள் சொன்னோம் மேச ராசிக்காரங்களுக்கு. இப்ப ரிஷப ராசிக்காரங்க நல்ல கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க, ஆடம்பரமா இருக்கணும்னு விரும்புவாங்க, நல்ல லக்ஸூரியஸ் வாழ்க்கைய வந்து வாழணும். இந்த வாழ்க்கையை நம்ம இந்த வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிச்சு வாழணும். நல்லா சொகுசு வாழ்க்கை, ஆடம்பர பங்களா, கார் பங்களா வசதியோட வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் நிச்சயமா கிடைக்கும். இப்ப இவங்களுடைய ராசிக்கு இப்ப குரு வராரு, ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராசிக்கு வராரு. அப்ப இவர் வந்து ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு வரும் பொழுது ஒரு சில தடைகள், எடுத்த உடனே நம்ம ஒரு காரியத்துக்கு போகும்போது சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலும் இந்த குருவே 11ஆம் இடத்துக்கு அதிபதி, லாபாதிபதியா வராரு. அப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் சின்ன தடைகள் இருந்தாலும் இவங்களுக்கு அடுத்தது வெற்றி கிடைக்கும். எப்பயுமே எடுத்த உடனே வெற்றி கிடைப்பதை விட கொஞ்சம் போராடி ஒரு தடவை தோந்து பார்த்துட்டு திரும்ப வெற்றி கிடைக்கும் போதுதான் அந்த வெற்றியினுடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி கிடைக்கும். ஏற்கனவே குழந்தைகளோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா இப்ப வந்து நிவர்த்தி ஆகும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. பூர்வீக சொத்துல இருந்து நல்ல பலன் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தடை இருந்து இப்ப காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல ஆண் வாரிசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப ஏற்படுத்தும். அவங்களுடைய பூர்வீகத்துல இருந்து வளர்ச்சி கிடைக்கும். ஆட்டன் பாட்டியினுடைய ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, அப்ப அவங்களுக்குள்ளார ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே இருந்தாலும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம், ஒற்றுமை ஏற்படும். சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினரோட நட்பு நீடிக்கும். அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை வந்துடும், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வந்துடும். எப்பயுமே விட்டு கொடுத்து போனா வாழ்க்கையில எப்பயுமே ஜெயிச்சிடலாம். வேதாத்திரி மகரிஷி அவங்க கிட்ட போய் ஒரு கணவன் மனைவி கேட்கிறாங்க, சாமி
நாங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நாங்க என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் கணவன் எது சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறதே மனைவிக்கு வேலையா போயிடுச்சு, மனைவி எதை சொன்னாலும் கணவன் குறை கண்டுபிடிக்கிறதே வேலையா போயிடுச்சு. இப்ப இப்படி இருந்தா அந்த குடும்பத்துல ஒற்றுமை இருக்குமா? இருக்காது. எப்பயுமே சண்டை சச்சரவாவே இருக்கும். அப்ப அவங்க 2 பேரும் போய் கேட்கறாங்க மகரிஷி கிட்ட, சாமி இந்த மாதிரி எங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வருது, நாங்க என்ன பண்றது? ஒற்றுமையா இருக்குன்னு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு மகரிஷி, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறாரு. அப்ப இவங்க 2 பேருமே கேக்குறாங்க, யாருமே விட்டு கொடுத்து போறது? நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அவரு நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன், அவங்களை விட்டு கொடுத்து போக சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உண்மையான அன்பு யாருக்கு யார் மேல இருக்குதோ அவங்க கட்டாயம் விட்டு கொடுத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே என்ன பண்றாங்க, சரிங்க நானே விட்டு கொடுத்து போறேன், நானே விட்டு கொடுத்து போறேன். அப்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்தால் கெட்டு போனவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லா விஷயத்திலுமே விட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை முழுசும் நமக்கு வெற்றியா கிடைக்கும். ஏற்கனவே இந்த ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்குது. ராகு 11ல இருக்கக்கூடிய ராகு நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். 5ல புத்திரஸ்தானத்துல இருந்த கேது ஒரு சில தடைகளை பண்ணிட்டு இருந்தது. அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி நல்லா இருக்கும். அவங்க தொழில விரும்பின இடத்துக்கு மாற்றங்கள் கிடைக்கும், தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய தொழில்கள் அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா சனி ரிஷபராசிக்கு 10ல இருக்கிறார். அப்ப 10ல ஆட்சி பெற்று பலமா இருக்கிறதுனால அவங்க தொழில இடமாற்றங்கள் அல்லது புதிய தொழில்கள்